ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பேக்கரியில் வாங்கக்கூடிய பன்னு தான் நம்ம இன்றைக்கி வீட்டில் செஞ்சு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாகவே வந்தது. ஓவன் இல்லாமல் நம்ம செய்யலாம். அதுக்கு 1 கப் மைதா எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கு கொஞ்சமாக நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஈஸ்ட்டு நம்ம கடையில் கேட்டோன்னா கொடுப்பாங்க, அது 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம். முட்டையோட ஒயிட் கருவு மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். நீங்கள் பால் காய வச்ச பால் சேர்க்குறதுனால சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது கொஞ்சமாக சீனி தண்ணியில் கலந்து அதையும் நம்ம சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். நீங்கள் மாவோட நீங்கள் சீனி ஆட் பண்ணுறதுனால பண்ணி மொத்தமாக பிசைஞ்சிக்கலாம். இல்லை தண்ணியில் கரைச்சி நம்ம மிக்ஸ் பண்ணி கூட பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த பதத்தில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடி 1/2 hour கழித்து பார்த்தோன்னா நமக்கு நம்ம பிசைஞ்சு வச்ச மாவோட ஒரு எக்ஸ்ட்ரா நமக்கு டபுளாக வந்திருக்கும். இதை திரும்ப நல்லா ஒரு டைம் அழுத்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு என்னென்ன ஷேப்பில் வேணுமோ அது மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நான் இன்றைக்கி கடையில் விற்கிற பன் மாதிரி தான் லென்த்தாக கட் பண்ணிவிட்டு அதில் நம்ம உருண்டையாக தான் இன்றைக்கி இன்றைக்கி கடையில் விற்கிற மாதிரி தான் நாங்கள் ரெடி பண்ணுறோம் பன். ஸோ அது நம்ம நல்லா லென்த்தாக நம்ம பிசைஞ்சு எடுத்துகிட்டு அதை கத்தியில் ஒரே டைமில் கட் பண்ணுற மாதிரி வச்சுக்கணும். திரும்ப நம்ம சப்பாத்தி அல்லது பரோட்டாக்கு மாதிரி திரும்ப நம்ம உருண்டையாக பிடிக்க முடியாது. பிடிச்சோன்னா அது நல்லா வராது, பிடிக்கக்கூடாது. ஸோ நம்ம கத்தியில் கட் பண்ணுறோமே, கட் பண்ணிவிட்டு அந்த அளவை மட்டும் கொஞ்சம் சரி பண்ணிக்கிட்டோன்னா போதும். இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம எண்ணெய் தடவி இருக்காது. ஸோ நாங்கள் எண்ணெய் தான் அதிகமாக ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் பட்டர் அல்லது மில்கே யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், கத்தியில் நம்ம கட் பண்ணதை நம்ம சப்பாத்தி பூரிக்கு மாதிரி நம்ம உருண்டையாக பிடிச்சி வச்சோன்னா அது வெடிக்க ஆரம்பிச்சிரும். இது மாதிரி பண்ணால் தான் நமக்கு கரெக்டான ஒரு பதத்தில் வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம உருட்டி எடுத்துகிட்டு அதை கத்தியில் கட் பண்ணி அப்படி இதையுமே நம்ம ஒரு மூடி போட்டு மூடி 1/2 hour விட்டுறலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் இப்போ பார்த்ததுக்கும் நமக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். இப்போ லைட்டாக இதோடு மேலே நம்ம பட்டர் நீங்கள் இதோட அந்த ஒயிட் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டோம். இட்லி பாத்திரம் தான் எடுத்திருக்கேன். அதில் உப்பு அல்லது நம்ம மண்ணை போட்டுட்டு கொஞ்சம் ஹீட் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் ஹீட் பண்ணிவிட்டு வச்சுருக்க அந்த பன்னை வச்சோன்னா ஒரு 1/2 hour கழித்து நம்ம பார்த்தோன்னா நமக்கு நல்லா சுவையான பன் ரெடி ஆயிரும். பாருங்கள், ஒரு அளவு அளவுக்கு வந்துருக்கு. இப்போ பார்த்தா அதோட கலரே மாறி இருக்குது, ப்ரௌன் கலர் ஆகிருக்கு. பாருங்கள், நாங்கள் ஓப்பன் பண்ணி பிச்சு பார்த்தோன்னா அது நல்லா சாஃப்டாகவே இருந்துச்சு. நம்ம கடையில் வாங்குகிற பன் மாதிரியே தான் இருந்தது. இது என்னோடய பையனுக்கு சாண்ட்விச் இந்த மாதிரினா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை நாங்கள் சென்டரில் கட் பண்ணி அதில் எக்கு, ஆனியன், டொமேட்டோ இது மாதிரிலாம் வச்சு அவனுக்கு செஞ்சு கொடுத்தா ரொம்ப சூப்பராக சாப்பிட்டா. வீட்டில் உள்ள குழந்தைங்களுக்கும் எல்லாருக்குமே செஞ்சு கொடுங்க. இதே மெத்தடில் தான் ப்ரெட்டெல்லாம் செய்கிறாங்க. நாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மைதா மாவு அதிகமாக யூஸ் பண்ணாமல் கோதுமை மாவில் செஞ்சோன்னா ரொம்ப உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோன்னு சொல்லிவிட்டு நாங்கள் மைதாவில் தான் செஞ்சு பார்த்தோம். நீங்கள் கோதுமை மாவுலேயும் ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. நம்ம மோஸ்ட்லி பன் ப்ரெட்டெல்லாம் கடையில் பேக்கரியில் தான் வாங்கி நம்ம சாப்பிடுவோம். பட் இந்த மாதிரி வீட்டில் ஒரு டைம் செஞ்சு சாப்பிட்டோன்னா அது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட் ஷாப்பிங் மொபைல் ஆப். இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான பொருள் எல்லாமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். வீட்டுக்கு டெய்லி யூஸ் பண்ணுற எல்லா ஐட்டம்ஸுமே அதில் அவைலபிளாக இருக்கும். சர்ஃப், சோப், ஆயில், பேஸ்ட் இந்த மாதிரி எல்லாமே அங்கே கிடைக்கும். நீங்கள் கண்டிப்பாக போய்ட்டு பேஜ் கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். என்னென்ன ப்ராண்டில் வேணுமோ அந்த ப்ராண்ட் எல்லாமே அங்கே அவைலபிளாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள்.